வணக்கம் மக்களே, வணக்கம். தங்கம் கொடுத்த ரிட்டனை வேறு எது சார் கொடுக்கும்? சார், தங்கம் கொடுத்த மாதிரிலாம் வேறு ஏதாவது ரிட்டன் கொடுக்க வாய்ப்பே இல்லை சார். ஏங்க, தங்கம் கொடுத்த மாதிரிலாம் வேறு ஏதாவது கொடுத்துச்சுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்குலாம் தெரியுமா தங்கம் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கடந்த 2 வருஷத்தில் தங்கத்தை பற்றி பேசி 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 ஒரு ஒரு போதை மாதிரியே என்ன ஆகிடுச்சுன்னா, தங்கத்தின் மேலே ஓவர் ஈர்ப்பாயிடுச்சு எல்லாத்துக்குமே, மக்களுக்கு. உண்மை தானே? அதையே பேசி 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 ஈர்ப்பாயிருக்கு. அப்போது இந்த கற்பனையை உடைக்கணும். முதல்ல இந்த கற்பனையை உடைக்கணும். எடுத்துக்காட்டுக்கு என்னென்னா, இந்த காணொளி போடுறதோட நோக்கமே என்னென்னா, போன வாரம் நான் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ட்ரெயினில் போய்ட்டுருந்தேன். என்னோடய பக்கத்தில் உட்காந்துருந்த சிஸ்டர் அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, தம்பி எல்லாம் சரி தான், ஆனால் இங்கே தங்கம் தான்ப்பா பெஸ்ட்டு, தங்கம் கொடுத்த ரிட்டனை எதுவுமே கொடுக்கலையேப்பா அப்படின்னு சொன்னாங்க. அக்கா, எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள் தம்பி அப்படின்னாங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு எடுத்துக்காட்டோட எல்லாத்தையும் சொன்ன பிறகு அந்த அக்கா ஒரு ஒரு 30 செகண்ட் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. தம்பி, இதை விட இவ்வளோ ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்கா, அப்போ இது ஏன் தம்பி யாருமே சொல்லலை அப்படின்னாங்க. ஏக்கா, இது ஒரு 2 வருடமாகவே இது ஒரு கற்பனையிலே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இது எல்லாருமே இதை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. தங்கம் தான் பெஸ்ட்டு, தங்கம் தான் பெஸ்ட்டு, தங்கத்தை கொடுத்த ரிட்டன் எதுவுமே இல்லைங்கிற மாதிரியே ஒரு எல்லாருடைய நினப்புலேயும் அது போய் ஊறி போயிடுச்சுக்கா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அக்கா சொன்னாங்க, தம்பி தயவு செஞ்சு இது ஒரு காணொலியாக போட்டிருங்க தம்பி, எல்லாத்துக்கும் தெரியிட்டு தம்பி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியிட்டு தம்பினாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னேன், அந்த 2 நிமிஷத்தில் அவங்களுக்கு என்ன சொன்னேங்கிறத இங்கே உங்களுக்கு மதிப்பீட்டு அளவில் எப்படி கோல்டை விடவும் அதிகமாக கொடுத்ததெல்லாம் என்னென்னங்கிறத உங்கள்கிட்ட இப்போ நான் எடுத்துரைக்கிறதுக்கு தான் இந்த காணொளி. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது தங்கமா அல்லது தங்க நகை சம்பந்தமான பங்குகளா. தங்கம் கொடுத்த ரிட்டன் 15 வருஷம் எடுத்துக்கலாம், பங்குகள் கொடுத்த ரிட்டன் 15 வருஷம். இதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 2010 நான் 1 லட்ச ரூபா நான் தங்கத்தில் போட்டதுன்னா அன்னைக்கு 1850 ரூபா ஒரு கிராமு. 10 கிராமு 18,500 வச்சுக்கோங்க. அப்போ நான் 1 லட்சத்துக்கு எவ்வளோ கிராம் வாங்கியிருப்பேன்னா 54 கிராம் வாங்கியிருப்பேன். இன்றைக்கி 54 கிராமோட விலை 8,80,000 ரூபா. அதாவது நான் 1 லட்ச ரூபாயை போட்டிருந்தா 8,80,000 ஆயிருக்கு. கரெக்டாக கிட்டத்தட்ட 8.8 தடவை அந்த என்னுடைய பணம் வளர்ந்துருக்கு. கரெக்டு தானே? 8.8 தடவை அந்த வளர்ச்சி இருக்குது. எது? கோல்டு கொடுத்தது. இப்போது ஒரு பங்காக பார்த்துருவோம். நான் லீஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், குறைந்த மதிப்பீட்டிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பாருங்கள். இதில் 5வது ரேங்க்கை நான் எதை எடுத்துக்கிறேன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ். இங்கே பாருங்கள், கல்யாண் ஜுவல்லர்ஸ் லிஸ்டடு முதல்ல பங்குச்சந்தைக்கு வரும்பொழுது அதனுடைய விலை பார்த்திங்கன்னா 87 ரூபா. அது எப்போ வந்துச்சுன்னா 2021 மார்ச் 26 வந்தது. ஒருவேளை ஒருத்தர் 1 லட்ச ரூபா போட்டிருக்காருன்னா இன்றைக்கி அதனோட மதிப்பு 4,75,000 ரூபா. எத்தனை மடங்கு 5 வருஷத்தில் ஆயிருக்கு? 4.75 தடவை 5 வருஷத்தில் ஆயிருக்கு. அதனோட சிஏஜிஆர், அதாவது ஒரு வருடமும் அது கொடுத்தது 2021 36%, 2022 36%, டோட்டலாக ஒரு வருடமும் 36% கொடுத்துருக்கு. எஃப்டி எவ்வளோ கொடுக்குது? மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ கொடுக்குது? கோல்டு எவ்வளோ கொடுத்துருக்கு? அதாவது சிஏஜிஆர் படி பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா, கூட்டு மதிப்பு படி பார்த்தீங்கன்னா அது 15% கொடுத்துருக்கு. இது 36% கொடுத்துருக்கு. இத்தனைக்கு நான் 15 வருஷம் எடுக்கல, 5 வருஷம் தான் எடுத்திருக்கேன். 5 வருஷத்துலேயே கடைசியான பங்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ். அது கிட்டத்தட்ட 4.75 தடவை அது உயர்ந்திருக்கு. 1 லட்ச ரூபா போட்ட போனால் 4.75 லட்சமாக ஆகி போயிடுச்சு. கரெக்டாக? ரைட்டு. அதுக்கு அடுத்ததாக ரேங்க் 4 இருக்குது தங்கமயில் ஜுவல்லர்ஸ். தங்கமயில் ஜுவல்லர்ஸ் 2010 பிப்ரவரி 19 75 ரூபாய்க்கு வந்துச்சு. நல்லா கேட்டுக்கணும், 75 ரூபாய்க்கு வந்திருக்கு. 75 ரூபாயை ஒருத்தர் 1 லட்ச ரூபா அதில் போட்டிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அதனோட விலை 10,80,000 ரூபா. அதாவது டிவிடெண்டெல்லாம் சேர்த்து. இங்கே பாருங்கள், ஒரு பங்கு ரிலீஸ் ஆனாலே அது போனஸ் வரும், ஸ்ப்ளிட்டு வரும், நீங்கள் வச்சுருக்க ஒரு பங்குக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கெல்லாம் வரும். இதெல்லாம் சேர்த்து அது 10.80 லட்ச ரூபா இருக்கும். அப்படின்னா எத்தனை தடவைனா 10 தடவை கொடுத்துருக்கு. 10 தடவை நீங்கள் போட்ட 1 லட்சம் 10 தடவை கொடுத்துருக்கு. கோல்டு எவ்வளோ பார்த்தோம்? 1 லட்ச ரூபா போட்டிங்க, 8 தடவை தான் கொடுத்துச்சு. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு? 1 லட்ச ரூபா போட்டிங்க, 10.8 டைம்ஸ், அதாவது 10.8 தடவை, அதாவது 10,80,000க்கு மேலே இது வர வச்சுருக்கு. ரைட்டா? சிஏஜிஆர் பார்ப்போமா? 17. இப்போது சிஏஜிஆர் படி பார்த்தா இது 17% வருது, 17.3% வருது. தங்கத்தை முந்திருச்சா இல்லையா? தங்கத்தை முந்திருச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் முந்திருச்சா இல்லையா? கல்யாண் ஜுவல்லர்ஸும் முந்திருச்சு. இது 4வது ரேங்க்கில் இருக்கிறது தங்கமயில் ஜுவல்லர்ஸ். அப்போது ஒருத்தர் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா அவரோட மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ, டிவிடெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து 10,80,000 ரூபா இருந்திருக்கும். அப்போது
கிட்டத்தட்ட 11 தடவை இது வளர்ந்துருக்கு உங்கள் பணம். சரியா? ரைட். இப்போ அடுத்ததாக போகிறது தேர்ட் ரேங்க்குக்கு போய்டுவோம். தேர்ட் ரேங்க். இப்போ நம்ம தேர்ட் ரேங்க்கில் 3வது தரவரிசையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸு. மணப்புரம் ஃபினான்ஸு அவங்க வர்றாங்க. ஓகே, நான் மணப்புரம் ஃபினான்ஸை 2010லேருந்து 15 வருஷம் எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஏன்னா தங்கத்துக்கும் 15 வருஷம் தானே எடுத்தோம், எல்லாத்துக்கும் 15 தானே எடுத்துக்கிறோம். அதனால் இதையும் நான் 15 எடுத்துக்கிறேன். 15 எடுத்திருந்தா ஒரு வேளை 2010 அதோட விலை 70 ரூபா. நான் 1 லட்ச ரூபாயை நான் அதில் முதலீடு செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி அதனோட விலை 19 லட்சம். சார் அது போனஸ் 2010 போட்டாங்க சார். ஓகே, போனஸ் 2010 போட்டாங்க. வச்சிருந்த பங்குக்கெல்லாம் டபுள் ஆகிருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் டிவிடெண்ட் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல் டுகெதர் எல்லாத்தையும் சேர்த்து 19 லட்ச ரூபா இருக்கும். நீங்கள் போட்ட 1 லட்ச ரூபா 19 லட்ச ரூபா ஆயிடுச்சு. எத்தனை தடவை இப்போ கொடுத்துருக்கு? 19 தடவை கொடுத்துருக்கு. சிஏஜிஆர் எவ்வளோ? 20 தடவை கொடுத்துருக்கு. 20% கொடுத்துருக்கு. ஒரு வருஷமும் 20% கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? இது 3வது ரேங்க்கு. இப்போ 2வது ரேங்க்குக்கு போய்டுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது ரேங்க்கில் இருக்கிறது யாருன்னா முத்தூட் ஃபினான்ஸ். முத்தூட் ஃபினான்ஸில் ஒரு வேளை நான் 2010 முத்தூட் ஃபினான்ஸில் 2010 நான் 1 லட்ச ரூபா நான் போட்டிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா போட்டிருந்தா 571 ஷேர் கிடச்சிருக்கேன் எனக்கு. ஓகே, இன்றைக்கி மதிப்பு படி பார்த்திங்கன்னா 22 லட்ச ரூபா. அதாவது 2010 ஐபிஓ வந்தது இவங்க 2011 தான் வந்திருக்காங்க. ரைட்டா? 2011 175 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு நான் 571 ஷேரை நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா டிவிடெண்ட் 1,40,000 ரூபாய் இன்னைய வரை எனக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஒரு 6 மாதம் 3 மாதம் கொடுக்குற டிவிடெண்ட் இருக்குல்ல, அது 1,40,000 ரூபா வந்திருக்கு. அது வளர்ந்த விகிதம் ஆல் டுகெதராக எல்லாத்தையும் சேர்த்து 22 லட்சம் வந்திருக்கு. 1 லட்ச ரூபா நான் 2011 போட்டது 2026 இன்றைக்கி 2026 22 லட்சமாக இருக்குது. 22 முறை உங்களுக்கு வளர்ந்துருக்கு. கோல்டு எத்தனை தடவை முறை வளர்ந்துருக்கு? 8.8 தடவை. முத்தூட் ஃபினான்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 22 தடவை வளர்ந்துருக்கு. சிஏஜிஆர் எவ்வளோ? 21%. சார் இவன் ரேங்க்கு 2. இந்த வரேன் ரேங்க் 1க்கு விடுவோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ரேங்க் 1 டைட்டன் ஷேர். டைட்டன் ஷேர் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் ஓசூரில் தான் இருக்குது. ரைட்டா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதில் இன்வெஸ்டடு. ஓகே, அது தமிழ்நாடு ப்ளஸ் டாட்டாவும் இணைஞ்சு செயல்பட்டதுனால அது டைட்டன். ரைட்டா? அதில் ஒரு ஆள் 1 லட்ச ரூபா 2010 அதனோட விலை 1421 ரூபா இருந்திருக்கு. நான் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா 70 ஷேர் வந்திருக்கும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்? 70 ஷேர் வாங்கியிருப்பேன். 99,000க்கு, அதாவது 1 லட்சத்துக்கு 70 ஷேர் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு 2011 ஸ்ப்ளிட்டு விழுந்துச்சு. ரைட்டா? ஸ்ப்ளிட்டு, அதுக்கப்புறம் போனஸு, அது ஒரு 70 ஷேராக இருந்தது 700 ஷேராக எனக்கு மாறி இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் எனக்கு டிவிடெண்ட்டாக எனக்கு 1,50,000 ரூபா கிடச்சிருக்கு. ரைட்டா? இன்றைக்கி அதனோட மதிப்பு 2026 அதோட மதிப்பு 60,60,000 ரூபா. நான் போட்டது எவ்வளோ? 1 லட்ச ரூபா. வளர்ந்துருக்கு எவ்வளோ? 60,60,000 ரூபா. ரிட்டன் எவ்வளோ? 60 டைம்ஸு. கோல்டு எவ்வளோ? 8 டைம்ஸு. இது எவ்வளோ? 60 டைம்ஸு. சிஏஜிஆர் எவ்வளோ? ஒரு வருஷமும் 29% கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையுமே இங்கே நான் தெளிவாக நான் கொடுத்துட்றேன் பாருங்கள். அப்போது ஃபிசிக்கல் கோல்டு நான் 1 லட்ச ரூபா போட்டேன். 15 வருஷத்தில் எனக்கு 8 தடவை வளர்ந்துருக்கு. டைட்டனில் நான் போட்டது 60 தடவை வளர்ந்துருக்கு. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் 10 தடவை வளர்ந்துருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் 22 தடவை வளர்ந்துருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் 19 தடவை வளர்ந்துருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ வந்தவன் 5 வருஷம் தான் ஆச்சு, அவனே 5 தடவை போய் கொடுத்துட்டான். 36% சிஏஜிஆர். சிஏஜிஆர்லேயும் குறைஞ்சது தங்கம் தான், ரிட்டன்லேயும் குறைஞ்சது தங்கம் தான். இன்னொன்று முக்கியமானது, தங்கத்துக்கு செய்கூலி சேதாரம், அடுத்து சேஃப்டி லாக்கரி இதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே மக்கள்கிட்ட என்னென்னு சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க எப்படி வாங்குறதுன்னு சொல்லலாம் சார் அப்படிம்பாங்க. நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஜெரோதாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஜெரோதாவோட லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிடச்சதுக்கப்புறம் நீங்களும் பங்குகளை வாங்கலாம். இப்போ நான் கொடுக்கப்பட்ட இந்த பங்குகள்லாம் நான் உங்களுக்கு அந்த கற்பனையை உடைக்கிறதுக்கு தான் இப்போ நான் பண்ணேன். ஒரு கற்பனையாக இருக்குல்ல, ஒரு பிம்பம் இருக்குல்ல, இதுதான் கொடுத்துச்சுன்னு, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு முன்னாடி தீர விசாரித்து உங்களுக்கு முன்னாடி நான் உடைச்சிட்டேன். கரெக்டாக? கோல்டு என்றைக்குமே ரிட்டனில் பங்குகளை விட, அந்த நகைக்கடைகளை விட, அந்த நகைக்கடையை அடமான வைக்கிற கடைகளை விட கொடுக்கவே இல்லை. நல்லா கேட்டுக்கங்க. தங்கத்தின் விலை 20% வளரும் பொழுது நகைக்கடைகள் 30% வளரும். இதுதான் சயின்ஸு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரமே இதுதான். என்னென்னா, நகையோட விலை 20% வளர்ந்துச்சுன்னா அங்கே கோல்டு கடையில் ரெவன்யூ 30% ஏறியே தீரணும். அதனால் கோல்டு நம்ம வைக்கிறத விட அவர்களுடைய பங்குகளை, நான் பங்குகள்னு சொன்னேன், இப்போ நான் சொன்ன பங்குகளை போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட். ஆனால் இதுவரை 15 வருடத்தில் கொடுத்த எடுத்துக்காட்ட ஒரு கல்வியின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த அந்த கற்பனையை நான் உடைக்கிறேன். அவ்வளோதான் என்னோட எய்ம். என்ன? அந்த கற்பனையை உடைக்கிறேன்.
கோல்டெல்லாம் கொடுக்கலடா, கோல்டை விடலாம் அதிகமாக கொடுத்துருச்சு, இது ஒரு பிரம்மடாங்கிறத நான் உடைக்கிறேன். இதே மாதிரி நல்ல தகுந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், ஒரு பங்கை தேர்வு செய்து எப்படின்னு. அதில் உங்களுக்கு பிடித்த, இதில் வருமானம் அதிகமாக வரக்கூடியதா, இன்னும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கா, இது ரொம்ப நாள் ஓடுமாங்கிறதெல்லாம் தீர விசாரித்து நீங்களும் பங்குகளை வாங்கலாம். அப்போது தீர விசாரித்து நல்ல பங்குகளை வாங்குறதுனால என்ன ஆகிடும்னா, ஒரு 15 வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணணும். 15 வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணும் பொழுது அந்த நிறுவனம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது நீங்கள் பாருங்கள், தங்கத்தை போய் நீங்கள் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் நீங்கள் கொடுத்துட்றீங்க நகை கடைக்கு, கரெக்டாக? தங்கத்தை நம்ம போய் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் நீங்கள் கொடுத்துட்றீங்க. இந்த செய்கூலி சேதாரம் தான் அவங்களோட லாபமே. அதாவது தங்கத்தை வாங்கி நீங்கள் லாக்கரில் நம்ம வச்சிடுறோம், நகைக்கு கை காலுக்கு போகிறதுக்கு நகைக்கு நான் வச்சிடுறேன், கரெக்டாக? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் 20% நகை தேவை தான். இப்போ ஒரு பெண்ணை பெற்றவங்களோ அல்லது அக்காவோ தங்கச்சியோ வீட்டில் இருக்கிறவங்களோ மனைவிகளோ அவங்களுக்கு 20% தேவை, ரைட்டா? அப்போ கணவன்மார்களும் என்ன பண்ணுவாங்க, மனைவியை மகிழ்விக்கிறதுக்காக அந்த பர்த்டேவுக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க. அது 20% இருக்கலாம். ஆனால் எனக்கு லாபம் தரணும், எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக வரும்னா தங்கம் சிறந்த இடம் இல்லை. தங்கத்தை விற்கிற அந்த புத்திசாலிகள் இருக்காங்கள்ல, அவர்களோட பங்கை தான் நம்ம வாங்கணும். நம்ம போய்ட்டு தங்கத்து மேலே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் நானும் சாதாரண ஆளுங்க, அவங்களாம் ஓனர்ஸு. அவங்களுக்கு கீழே 5000 பேர் வேலை பார்க்குறாங்க, ரைட்டா? அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது. அந்த கம்பெனி பல திட்டங்கள் திட்டம், இது எப்படி நம்ம லாபத்தை ஈட்டுறதுன்னு. அப்போது இவங்க லாபம்லாம் ஈட்டுறதெல்லாம் பங்குகளை வாங்கும் பொழுது நம்மளும் அதில் இப்போ ஓனர்ஷிப்பாக மாறிடுறோம், ரைட்டா? இப்போ நான் நகையை வாங்கும்போது நான் ஒரு வாடிக்கையாளர், ஆனால் அவரோட பங்கு வாங்கும்பொழுது நான் ஒரு ஓனர். அவங்களோட நானும் அந்த நிறுவனத்தில் ஒரு பார்ஷியல் முதலாளி, ஒருங்கிணைந்த முதலாளி. அப்போ எனக்கு என்ன ஆகிடுது, அந்த லாபத்திலிருந்தும் எனக்கு வருமானம் வருது. மக்களாகி இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு கேள்வி எழலாம், என்ன எப்படி தங்கத்தை விட இந்த பங்குச்சந்தையில் பங்குகள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், கரெக்டு தானே? அதாவது ஒரு பங்குக்குமே ஃபண்டமெண்டல் உண்டு. கோல்டுக்கு எதாவது ஃபண்டமெண்டல் இருக்கா? கோல்டுக்கு இது இப்படி வேலை செஞ்சதுனால இப்படி ஏறிச்சு, நாளைக்கு இந்த கோல்டு ஏறுது, இதான் காரணம்னு ஏதாவது காரணங்கள் இருக்கா? There is no any fundamental for gold. Gold என்ன, இட் இஸ் வேர்ல்டு கரன்சி, அதை ரிசர்வாக நாடுகள் வச்சுருக்கு. அதை தவிர வேறு எந்த ஃபண்டமெண்டலும் கிடையாது. ஆனால் ஒரு நிறுவனத்துக்கு ஃபண்டமெண்டல் இருக்குது. நிறுவனத்தோட சிஇஓ யார், எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாங்க, போன தடவை எவ்வளோ லாபம் எடுத்தாங்க, இந்த தடவை எவ்வளோ லாபம் தராங்க, ஸ்ப்ளிட் எப்போ போட்டாங்க, போனஸ் எப்போ போட்டாங்க, டிவிடெண்ட் எப்போ கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கோல்டு வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நகைக்கடைக்காரர் உங்களை கூப்பிட்டு 6 மாதம் கழித்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிராம் கொடுப்பாரா? பங்குச்சந்தையில் பங்கை வாங்கினதுக்கப்புறம் 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு அப்புறம் போனஸ் ஷேர்ஸ் கிடைக்கும். போனஸ் ஷேர்ஸ் போட்டதுனால தானே டைட்டன் இந்த போர்டு போட்டிருக்கு. டிவிடெண்ட் கிடைக்கும். தங்கம் டிவிடெண்ட் கொடுக்குமா? கொடுக்காது. இன்ட்ரெஸ்ட் கொடுக்குமா? கொடுக்காது. இது வளருது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, டிவிடெண்ட் கொடுக்குது, எக்ஸ்ட்ரா பங்குகளை கொடுக்குது. ஸ்ப்ளிட்டாக போச்சுன்னா 2 4 மாறுது, போனஸ் வரும், 10 20 மாறுது, கரெக்டுங்களா? அடுத்து ஃபண்டமெண்டல் இருக்குது. இது எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு நிறுவனமானது இயங்கும் பொழுது இந்த நாட்டின் ஜிடிபியோடு சேர்ந்து இயங்குறான். ஏன்னா அவங்க பல முதலாளிகள், நம்ம ஒரு தனி நபர், ரைட்டாக? நம்மள்கிட்ட கோல்டை தள்ளி விட்டுட்டு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டியை தலையில் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு அது திருப்பி விற்க போனீங்கன்னா 8% பிடிக்கிறது. நகைக்கடைக்காரங்க புத்திசாலித்தனமாக தான் வேலை பார்ப்பாங்க. அதனால தான் அவர்கள் நிறுவனம் வளருது. எத்தனை பிரான்ச் ஓப்பன் ஆகிட்டுருக்கு நீங்களே பாருங்கள். துபாய்க்கு போயிடுங்க, துபாயா இல்லை கேரளாவா தமிழ்நாடான்னு தெரில, எல்லா ஜுவல்லர்ஸும், நம்ம ஊர் ஜுவல்லர்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அப்போ வெளிநாட்டில் போய் ஒருத்தன் பிரான்ச் ஆரம்பிக்கிறாருன்னா அவரோட தொழில் எப்படி வளர்ந்துருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆப்பிரிக்காவில் இருக்குதுங்க, ஜப்பானில் இருக்குதுங்க, நம்ம இங்கே துபாய், சிங்கப்பூர், எல்லா கண்ட்ரிலையும் பிரான்ச், இன்டர்நேஷ்னல் பிரான்ச் போடுறாங்க. எப்படிங்க? உன் காசு என் காசு தாங்க, உங்கள் காசு என்னோடய காசை வச்சு தான், செய்கூலி சேதாரத்தில் வர லாபத்தை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. இன்னொன்று, தங்கத்தின் விலை இவங்க முன்னாடியே வாங்கி வைக்கும் பொழுது தங்க விலை ஏறும் பொழுது குறைந்த விலையில் வாங்கி அதிக விலைக்கு விற்கிறாங்க, கரெக்டாக? அப்போது இதுக்கு பின்னாடி இருக்க விடயம் என்னென்னா, தங்கம் 20% வளர்ந்துச்சுன்னா இந்த நிறுவனங்கள் 30% வளரும். அதனால் சிறந்த தங்க நகை வியாபாரம் அல்லது அடகு வைக்கின்ற அந்த நிறுவன பங்குகளை வைத்திருத்துங்கிறது கோல்டை விட உசிதமானது, சிறந்ததுங்கிறத இதை விட நான் எடுத்துக்காட்டு சொல்லவே முடியாது. இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போது தங்கம் மட்டும்தான் சிறந்தது, தங்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிற கற்பனையை மறந்துடுங்க, கற்பனையை உடைச்சிருங்க. தங்கம் மட்டும்தான் சிறந்ததுன்னு ஒரு கிணற்று தவளையாக இல்லாமல் ஒரு
சமுத்திரத்தில் ஒரு கடலில் இருக்கிற திமிங்கலமாக மாறி கடலில் இருக்கிற எல்லா இடத்துலையும் சுற்றி நமக்கு தேவையான முத்துக்களை எடுக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு ஒரு கிணத்துக்குள்ளே போய் ஒரு தவளை மாதிரி இருந்துக்கிட்டு இந்த கோல்டு மட்டும் தான் எனக்கு கொடுத்துச்சு, கோல்டு மட்டும் தான் சொல்லி கோல்டு 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 கோல்டுன்னு பேசி பேசியே இந்த கற்பனை இப்போ நம்மளது நெஞ்சில் மனசில் மேலோங்கி நிற்கிது. அதை மறந்துடுங்க. இது இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கிடையாது, 1000 வாய்ப்புகள் இந்த கடலில் இருக்குது. எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நன்றி மக்களே.